போர்னா வெறும் பலம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு மைண்ட் கேம். வளைகுடா போர்ல அமெரிக்க தலைமையிலான படைகள் அதிநவீன ஆயுதங்களோட வந்தாங்க. ஆனா அவங்களையே குழப்பி மண்டகாய வச்சது எது தெரியுமா? அதுதான் ஈராக் பயன்படுத்தின கார்ட்போர்ட் மற்றும் டம்மி டேங்கிகள். என்னது, பொம்மை டேங்கியா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க, நிஜமான டாங்கிகளுக்கு பதிலா வெறும் காத்து ஊதப்பட்ட ரப்பர் பொம்மைகளையும் கட்டையால செஞ்ச டாங்கிகளையும் ஈராக் ராணுவம் களத்துல இறக்கி இருந்தாங்க. இப்ப வானத்துல ஒரு போர் விமானம் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். பல கிலோமீட்டர் உயரத்துல இருந்து கீழே பார்க்கும் பொழுது டாங்கிகளா தான் அது தெரியும். ஈராக் வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க இந்த டம்மி ரப்பர் டேங்குகளை வச்சிருவாங்க. அமெரிக்காவுடைய கூட்டுப்படைகளுடைய பைலட்டுகள் என்ன நினைப்பாங்க, ஆஹா இதோ டார்கெட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சு பல கோடி ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய மிசைல்களை அந்த ரப்பர் பொம்மை மேல போடுவாங்க. கீழே போய் பார்த்தா அங்க வெடிச்சது வெறும் பலூனும் மரக்கட்டையுமா தான் இருக்கும். ஆனா இதுல நிஜமான ஆயுதங்கள் பத்திரமா தப்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு. ஆனா ஈராக் வீரர்கள் ரொம்ப புத்திசாலிங்க. இந்த டம்மி டாங்கிகளுக்குள்ள சின்ன சின்னதா ஹீட்டர்களை வச்சிருவாங்க. இதனால போர் விமானத்துல இருந்து தெர்மல் கேமரா வழியா பார்க்கும் பொழுது அது நிஜமான டாங்கில இருந்து வர சூடு மாதிரியே இருக்கும். அமெரிக்கா படைகள் நாங்க 100 டாங்கிகளை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில பார்த்தா அதுல பாதி வெறும் பொம்மை டாங்கிகளா தான் இருக்கும். சோ டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் சமயோஜித புத்தி இருந்தா யாரையும் ஜெயிக்கலாம் அப்படின்றதுதான் ஈராக் இந்த டம்மி டாங்கிகள் மூலமா காட்டுச்சு. இந்த ஏமாற்று தந்திரம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.